ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஓசூரில் மேம்பாலம் கட்டுமான பணிகளுக்காக கொட்டப்பட்ட ஜல்லிக்கற்களில் கிடந்த மனித எலும்பு துண்டுகள் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் எலும்புகளை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணலாம். ஒசூரில் மேம்பாலம் கட்டும் பணிக்காக கொட்டப்பட்ட ஜல்லிக்கற்களில் கிடந்த மனித எலும்பு துண்டுகளை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். சிப்காட் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் கட்டுமான பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நடந்து வருகிறது. இந்த மேம்பாலம் கட்டுமான பணிக்காக அந்த பகுதியில் கொட்டப்பட்டிருந்த ஜல்லிக்கற்களில் மனித எலும்பு துண்டுகள் கிடப்பதாக ஒசூர் சிப்காட் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிப்காட் போலீசார் கற்களில் துர்நாற்றம் வீசியபடி கிடந்த தொண்டை எலும்பு, கை எலும்பு மற்றும் கை விரல் ஆகிய 3 மனித எலும்பு துண்டுகளை கைப்பற்றி அங்கு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பின்னர் கைப்பற்றப்பட்ட எலும்பு துண்டுகளை போலீசார் அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து அந்த எலும்பு துண்டுகளை ஆய்வுக்காக கிருஷ்ணகிரி, அதாவது அரசு மருத்துவக் கல்லூரி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஜூஜுவாடி கிராம நிர்வாக அலுவலர் பிரபாகர் சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சிப்காட் போலீசார் அப்பகுதியில் மேம்பால கட்டுமான பணிக்காக ஈடுபட்டவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அங்கு கொட்டப்பட்ட ஜல்லிக்கற்களில் எந்த கல்குவாரியில் இருந்து வாங்கி வரப்பட்டது என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது 3 எலும்பு துண்டுகள் கிடைத்தது கண்டு அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆஷா, தகவல்களுக்கு நன்றி முரளி.